நாளிலே சங்கீதக்காரனுடைய பகுதியிலிருந்து நான் கடவுளுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பகிர்ந்து கொண்டு நான் விரும்புகிறேன். எனக்கு ஆதாரமாக சங்கீதம் 40:1 முதல் 5 வசனங்கள் அமைந்திருக்கிற பகுதிகளை மையமாய் வைத்து ஒவ்வொரு வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையிலே ஒருமை நிதானம் பிரதானம் என்று சொல்வார். பதறிய காரியம் சிதறும் என்ற வார்த்தை நமக்கு உண்டு. ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளிலே காத்திருப்பது மிக அவசியமானது. நம்ம சில நேரங்களில் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். இப்போ எல்லாருக்கும் வண்டி வந்துடுச்சு, கார் வந்துடுச்சு, அதனால ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிந்து 85 நினைக்கிறேன் ஆண்டு நான் சென்னையில் இருக்கிற திருவான்மையூர் பகுதியில் தான் என்னுடைய சொந்த வீடு இருக்குது. முதல் முறையாக ஒரு பஸ் விட்டோம். 1930 அப்படின்னு ஒரு பஸ்ஸு அடையார் டு ஈஞ்சம்பாக்கம் கோல்டன் பீச் வரைக்கும் அந்த பஸ் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு. அந்த பஸ் வரத்துக்காக காத்து கொண்டிருந்த நாட்கள் இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறேன். இன்னைக்கு அதே இடத்தை திரும்பி பார்க்குறோம். நம்ம போக வேண்டிய அந்த திருவான்மையூர்லேருந்து ஈஞ்சம்பாக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் 1 hour ஆகிடும். அந்த அளவு டிராஃபிக், அந்த அளவுக்கு வாகனங்கள் பெருகி போய்விட்டது, பஸ் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கிற பொழுது அந்த 1 hour வர பஸ்ஸுக்காக காத்திருந்த நாட்கள். அப்போ கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடங்களும் பலவிதமான முன்னேற்றங்களை வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நாமும் அதை கண்டுகொண்டே இருக்கிறோம். எல்லாத்திலும் வேகம். எனக்கு வருகிற வாகனங்களை, தயாரிக்கிற வாகனங்களை பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் 220, 250 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் தான் இப்பொழுது தயார் செய்யப்படுகிறது. எதற்கு அப்படி தயார் செய்யணும்? எதற்கு வேக கட்டுப்பாட்டு கருவி அதில் போட்டுக்கணும். இப்ப எங்க போய் நீங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட். ஆனா நீங்க போய் உட்காந்து ஆர்டர் பண்ண பிறகு 1 hour தான் வரும். அதுக்கு என்ன பேரு? ஃபாஸ்ட் ஃபுட். அதுக்கு அவங்க சொல்ற ஃபாஸ்ட் ஃபுட் இது ஃபாஸ்டா போய் சேர்றதுக்காக என்ன பண்றாங்க? வச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா ஃபாஸ்ட் வச்சுக்கிறாங்க. அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான உப்புத்தாள், அதை அதிகமாக பயன்படுத்துகிற இடம் எது அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ கொஞ்சம் அறிவு பிரியாணியில அதெல்லாம் அறிவு தவிர்க்கிறாரு. அது ரொம்ப பாய்சன், அதிகமான உடலை கேடு விளைவிக்கக்கூடிய மிக டேஸ்ட். உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அடிமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் ஃபாஸ்ட் வச்சுக்கிறாங்க. எல்லாம் வேகம். நம்ம கூட சன்னத்தை நினைச்சோம், கோயில் ஆரம்பிச்சோம்னா வேகமா முடிச்சுட்டா நல்லா இருக்குமே. அதுக்குன்னு சில வேலை இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன பண்ண முடியாது. அதுக்கு போராட்டமே பல இருக்குது. என்ன ஒரு ஸ்டெப்பை தூக்கிறதுக்கு இப்படிலாம் பல காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு காத்து இருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதம் அதை ஆழமாக அதை பதிவு செய்கிறது. இந்த லெந்து நாட்கள் கூட நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போறோம். ஏன்னா நமக்கு நேரம் இல்லைல்ல. 40 நாள் முடிஞ்ச பிறகு உடனே என்ன பண்ணிடுறாங்க? கேட்டுக்கலாம். சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. முன்னாடி ஒன்றும் தெரியல, கண்ணும் தெரியல, மூக்கும் தெரியல. அடுத்தது நேரம் என்ன போகணும்? ஈஸ்டர், குட் ஃப்ரைடே. அவங்க சிலுவை அரைஞ்சிட்டு அவர் மறுபடியும் எப்படா மேலே எழுச்சி வருவார் காத்துக்குது. அன்னைக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் ஊர்வலம் பரப்பாங்க, எல்லாம் ஆட்சி சாப்பிடுறது.
அதுலயும் ஃபாஸ்ட். 40 நாள் முடிஞ்சோம், ஒரு காலி பண்ணணும், வீட்டுக்கு வந்துடணும், உடனே எல்லாம் பண்ணிடணும். ஃபாஸ்ட். நிறைய காரியங்களை நாம் மறந்து விடுவோம். அந்த வேகத்துல எதை மறந்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் செய்த ஊழியத்தை மறந்துட்டோம். 3 ஆண்டுகளுடைய துவக்கத்துக்காக தான் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடுறோம். எதுக்கு நேரம் போயிடும், உடனே அவர் குட் ஃப்ரைடே அடிக்கிறதுக்கும் ஈஸ்டர்ல கொண்டாடுறதுக்கு தான் நம்ம வேகமாக ஓடிக்கொண்டிருந்தோம். அந்த வேகம் இன்னைக்கு இருக்கிற உலகம் எல்லாவற்றும் வேகமாகி போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே சங்கீதக்காரன் எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, 40வது சங்கீதத்தில் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? முதல் வசனம். எதுக்காக? நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். யாருக்காக காத்திருந்தேன்? எனக்கு ரொம்ப நேசித்த ஒரு பொண்ணு வருது, அதுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு நாங்க சொல்ல. என்ன சொல்றாங்க? நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? அது ரொம்ப அவசியம். நான் யாருக்காக காத்திருக்கிறேன்? உலக பிரகாரமாக நான் காத்திருப்பது வேறு. அநேக காரியங்களுக்காக காத்திருக்கலாம். லோன் அப்ளை பண்ணிருந்தோம், லோன் வரதுக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை சம்பளம் வரதுக்கு நீங்க 1 மாசம் காத்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் காத்திருப்பது இருக்கிறது. ஆனால் எதற்கு நான் காத்திருக்கிறேன்? ரொம்ப சங்கீதக்காரன் சொல்றாங்க, நீ எதற்கு காத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். கடவுள் என் வாழ்க்கையிலே இடைவிடும்படி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்படும்படியாக காத்திருக்க வேண்டும். நிறைய நம்ம உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜெபம் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணிடலாம், கிடைச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு பிறகு குழந்தை பேரை பெற்றிருக்கிறவர்கள் அந்த குழந்தையை பார்க்கணும்னா எத்தனை மாசம் காத்திருக்கலாம்? உடனே குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சா சான்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அதனை காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் செயல்பாட்டுக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் அழகாக இங்கு சொல்றார். அவர் தாவீது என்பவர் ஒரு அரசனாக நாம் பார்க்கின்றோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு மனிதர், பலம் நிறைந்தவர், எல்லா அறிவும் பெற்றவர் தாவீது. அவருக்கே பிரச்சனை வந்தது. அவர் பிரச்சனை வந்தனும் மலையில போய் காத்துட்டு இருக்கிறார். எதுக்கு? அப்படி போய் காத்துட்டு பட்னியா இருக்கும் போதுதான் ஒரு வசனத்தை எழுதுறாரு. அதுதான் என்ன வசனம் தெரியுமா? நம்ம அடிக்கடி மனப்பாடமா சொல்ற வசனம், சங்கீதம் 23. பயந்து ஒடுங்கி ஒரு மலை குகையிலே மறைந்து கொண்டிருக்கிற ஒரு வேலையில தன்னுடைய அனுபவத்தை எழுதுற. என்ன சூழலில் நான் இருக்கிறேன்? 4வது வசனத்தில் ஏறாங்க, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய இருந்த சூழல் வெளியே வந்தாருன்னா காலி. அவருடைய எதிரிகள் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள் தாவீதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. அதற்கு பயந்து போய் அவர் ஊர்வலம் உடைஞ்சிட்டது. அப்போ அவர் எழுதுகிற வசனம் தான் சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். எந்த சூழல நாம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில் காத்திருத்தல் என்பது வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்றை சங்கீதக்காரன் இடத்துல வலியுறுத்துகிறார். அதுபோல யாருக்காக நான் காத்திருக்கிறேன்? கர்த்தருக்காய் நான் காத்திருக்கிறேன். வசனம் வாசிக்கல மாட்டேன். கர்த்தருக்காக நான் எப்படி காத்திருக்கேன்? பொறுமையோடு. பொறுமை இதான் ரொம்ப அவசியம். சில நேரத்தில் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். 1 வாரம் பண்ணுவோம், 2 வாரம் பண்ணுவோம், 1 மாசம் பண்ணுவோம். நம்ம பண்ற ஜெபத்துக்கு ஆண்டவர் அங்கீகாரம் கொடுக்கிற உடனே என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ஒரு லெட்டர் எழுதுகிறோம், பெல்ட் அவருக்கு எழுதுகிறோம். ஜப கோபுரம் பெல்ட் அவருக்கு, சாரி பெல்ட் அவருக்கு ஜப கோபுரத்துக்கு எழுதும். இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரர்களுக்கு எழுதும். ஆனால் நான் இத்தனை நாள் பார்த்துருந்தேன், ஜபம் கேட்கல, தயவு செய்து ஐயா
இந்த காரியம் வெற்றி பெறுவதற்காக ஜெபியுங்கள். ஏன் அதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறது என்னால முடியல. ஆண்டவர் சொல்ல சங்கீதக்காரன் சொல்ல பொறுமையோடு காத்திருக்க. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களை நாம் காண வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருத்தல் மிக அவசியம். நீண்ட நாள் காத்திருப்பது உடலை இழைக்க பண்ணும், உருவினது வருகிற பொழுதோ அது ஜீவ விருட்சமாக இருக்கும். சங்கீதக்காரன் பழங்க சொல்றாரு. அப்ப நீண்ட நாள் காத்திருப்பது நமக்கு உடனே எல்லாம் உடனே நடக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நாட்கள் நீங்க காத்திருக்கிற நேரம். எங்கே காத்திருக்கிற நேரம்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம். யாருக்காய் காத்திருக்கிறீர்கள்? கடவுளுக்காய் காத்திருக்கிறீர்கள். அவர் செய்ய போகிற காரியங்களுக்காய் காத்திருக்கிறார். கடவுளுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் காத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? இல்லை யாரெல்லாம் அவசரப்படும்? ஆண்டவர் உடனே செய்யணும். என் விருப்பத்துக்கு நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேனே, ஆனால் அந்த காரியம் சீராக இருக்காது, ஒழுங்காக இருக்காது. ஆண்டவரே, இந்த காரியம் நான் ஆசைப்படுகிறேன், ஆனா என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கடவுளுடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் நினைத்த காரியத்துக்கு மேலான ஆசீர்வாதத்தை, மாற்றங்களை நீங்க என்ன பண்ணலாம்? காண்பீர்கள். கடவுள் செய்கிற விஷயத்துக்காக நான் காத்திருக்கிற பொழுது அது எல்லா கண்களுக்கும் ஆச்சரியம். அதான் சங்கீதக்காரன் சொல்லிருப்பான், பொறுமையோடு காத்திருக்க. அப்ப என்ன நடக்கும்? அதே வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். என்னிடமாய் சாய்ந்து, என் பக்கமாய் சாய்ந்து. சில நேரங்களில் சொல்லுவாங்க, அப்படியே சாஞ்சிட்டாங்க அந்த பக்கம். யாராவது ஒரு மேட்டை கலப்பி போட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிருது? அப்படியே அவர் பக்கமா போய் சாஞ்சிருது. இது கரெக்டா இருக்கும். அவர் சொல்றது ரொம்ப நியாயம். அப்படியே அந்த பக்கமே போறது. இந்த கல்யாணம் ஆன உடனே நீண்ட நாள் நம்ம வளர்த்துருப்போம். அவன் என்ன செய்வான்னா, ஒய்ஃப் சொன்ன உடனே செய்துருவான். அது கூட பரவாயில்ல. அவங்க மாமியார் சொன்ன உடனே செய்வான். உடனே இங்க இருக்கவங்க தான் சொல்லுவாங்க, கல்யாணம் 1 மாசம் கூட அப்படியே சாஞ்சிட்டாங்க அந்த பக்கமே. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே அவங்க பக்கம் சப்போர்ட், அப்படியே அந்த பக்கம் போயிடுது. ஏன் எதுக்குதான் கேட்குது கிடையாது, அந்த பக்கம் நியாயம் இருக்கும். அப்படியே போய் நின்றுது. இப்போ ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்து இருக்கிறது. ஆண்டவர் செய்யற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவர் என் பக்கமாய் சாய். என் பக்கத்துல தப்பு இருக்குதோ ரைட்டோ, அப்புறம் அடுத்த விஷயம். முதல்ல அவர் செய்யற விஷயம் என்னன்னா, என் பக்கமா, என் பக்கத்திலே என் துணையாக, எனக்கு சப்போர்ட்டாக, என் கூட நான் செய்யற காரியத்துக்கு என் துணையாக ஆண்டவர் இருக்கிறார். எல்லாம் சரீரம் சொல்றார். நடக்கத்தாய் பொறுமையோடு காத்து. அவர் என் பக்கமா என்ன பண்ணிட்டா இருக்கோம்? சாஞ்சிட்டு ஃபுல் சரண்டர் என் பக்கம். என் பக்கமாக சாய்ந்து நான் இப்ப என்னெல்லாம் கேட்டேனோ அதுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? செவி சாய்த்து இருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிற பொழுது கடவுள் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் என் பக்கமா சாஞ்சிருக்க. எத்தனை பேர் விரும்புறீங்க கடவுள் என் பக்கமா சாய்ங்க? அவன் எந்த பக்கமா சாஞ்சிருக்கோம். என்ன இது, நான் வருவான் அப்படியே உட்காருவேன், இந்த காதல் வாங்குவோம், இந்த காதல் வரும், போயினே இருப்பேன். அப்படி எப்படி அவர் நம்ம பக்கமா சாய்வாரு?
ஒரு பகுதி நான் வாசிப்பதில் எனக்கு கவர்ந்த வசனம். மோசே சிறு வயதில் அவரை தண்ணீர் அடிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பகுதி. அந்த தண்ணீர் அவர் போயிட்டு இருக்கும்போது ராஜாத்தி அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான். ஏதோ ஒரு பெட்டி வருது அப்படின்னு அந்த பெட்டியை திறந்த உடனே அது ரொம்ப அழகாக இருந்த வசனம். குழந்தை அழுதது, அவள் அதன் மீது இறக்கம் கொண்டார். ரொம்ப அழகா இருந்த வார்த்தை. கடவுள் என் பக்கத்துல அவன் இறங்கணும், என் பக்கத்துல அவன் செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா? கடவுளுடைய பாதத்துல நான் போராடும். வசனம் ரொம்ப அடிக்கடி ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ அதை யோசிச்சு பார்ப்பேன். எப்போ ஆண்டவர் என் பக்கம் திரும்புவார், எப்போ எனக்கு இறக்கம் வரும் கடவுளுடைய பாதையில இருந்து அப்படின்னா நான் அழுணும். அவர் எப்போ என் பக்கம் சாய்வார் அப்படின்னா நான் அவர் பக்கம் சாய்வேன். நான் போற வழியிலே போயிருந்தேன்னா அதனால்தான் வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்த்தீங்கன்னா 2 பிரிவு பிரிக்கிறார் ஆண்டவர். பரலோகம் போறதுக்காக பிரிக்கும் போது 2 பேரா பிரிப்பார். அதுல ஒரு அடையாளப்படுத்துவார். யார் பரலோகத்துக்குரியவர்கள் அப்படின்னா செம்மறி ஆடு. செம்மறி ஆடு உதாரணத்துக்கு கொடுப்பார். யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னா வெள்ளை ஆடு. 2 பேர் பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார். அப்ப அந்த செம்மறி ஆடை பார்த்து சொல்வாரா, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்க எல்லாரும் ஏன் தெரியுமா? செம்மறி ஆட்டுக்கு என்ன குணம் தெரியுமா? வெள்ளாட்டுக்கு என்ன குணம் தெரியுமா? மேய்ப்பர் கூடிய போவோம், சொல்ற பேச்சை கேட்கும், மேய்ப்பர் குரலை கேட்கும், நல்லா அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் இந்த வெள்ளை ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் கறி கேட்டவர்கள் தான் கேட்போம். வெள்ளை கறி தான், வெள்ளாட்டு கறி. அது என்ன அப்படின்னா நீ இழுத்தா கூட உங்க பக்கம் வராது, அப்படியே இது இருப்போம். நம்ம கூப்பிட்டா சைடு வருவாரு. நிறைய பேர் நம்ம அப்படிதான் எது கூப்பிட்டாலும் வர மாட்டோம். ஆனா வீடு எல்லாம் கழிச்சு போவோம். கடவுள் அழைக்கின்ற அழைப்பு, கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை பொறுமையோடு பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, என் பக்கம் சாய்வார், என்னை பிரிக்கிறார். நான் கடவுளுக்குள்ள இல்லாமல் நான் என் ஒன்றுத்தனமான காரியங்களை செய்து கொண்டு நான் போவேனே. ஆனால் ஆண்டவர் சொல்வார், எப்பா என்ன நீ யார் எனக்கு தெரியாது, ஏன் போகும் நரகத்துக்கு போகும். நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நான் நடப்பேனே. ஆனால் அவர் என்று சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்க போங்க, இறை அரசுக்குள்ளபடி பரலோக மூலிகாய் காத்திருக்கும். பொறுமையோடு காத்திருக்கும். ஆண்டவர் என் பக்கமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். கடவுள் எப்படி பேசுவார் அப்படின்னு நான் இந்த வெனஸ்டேல நான் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா எப்படி பேசுவார் அப்படின்னு? நமக்கு அதாவது வாய்ஸ் சாஃப்டா யாரோ பேசுற மாதிரி ஏற்றுங்க. அதெல்லாம் மைண்ட் கொடுத்துருந்து அந்த குரல் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் பேசு. ஆண்டவர் சொல்றாப்பா, நான் பக்கமாய் சாய்ந்து நீ கேட்கிறவர்களுக்கு நான் செவி சாய்க்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் எங்கே இருக்கிறேன் அதை தெளிவுபடுத்துகிறார் சங்கீதக்காரர். என் நிலை என்ன? உலகான சேரு, பயங்கரமான குழி, இதை நான் மாட்டிட்டு இருக்கிறேன். எப்பவுமே இந்த சங்கீதம் வாசிப்பீங்க அப்படின்னா சங்கீதம் வந்து ஒரு ஓமையாக்க ஒரு கதை வடிவிலே கொடுக்கப்படும். அது ஒரு பாடல். இன்டைரக்டா தான் இந்த உரையாடலாம் இருக்கும் இந்த சங்கீத பகுதி வாசிக்கும். மறுபடியும் வசந்த வாசிக்க தெரிஞ்சு சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா
எந்த சூழ்நிலை கடவுளுக்காய் காத்திருக்கிறேன் அப்படின்னா உளையாத சேரு, குழி. அந்த குழியில நான் விழுந்துட்டு இருக்கிறேன். அந்த குழி எப்படிப்பட்டது அப்படின்னா என்னை கால புருஷன் இழுத்துட்டே இருந்து நான் வெளியே தப்பிச்சு வர முடியல. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட குழியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சேருகளை இழுத்துக் கொண்டிருக்கிறது. இதனோட அடையாளம் அப்படின்னா நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற பாவ செயல்கள். நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வெளியே வர முடியல. சிகரெட்டா இருக்கலாம், தண்ணி பழக்கமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரியமாக இருக்கலாம். இதை முடிச்சுட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு. சங்கீதக்காரங்க சொல்றாரு, அது எப்படிப்பட்டதா குழி. குழி, அந்த குழி எப்படி இருக்குது? புதைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல எழுதுவாங்கன்னு நினைச்சா கூட அதெல்லாம் பண்ணுவோம். நீங்க பலம் கொடுத்த பொழுது உள்ள இழுத்துட்டே இருக்கும். ஒரு நிலை வருகிற பொழுது உங்களை முழுமையாக என்ன பண்றாரு? உள்ள அவங்களை இழுத்து இழுத்து மாண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னா இந்த மாதிரி குழியில நான் இருக்கிறேன். என்னால் தப்பித்து வர முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் நான் உங்களை கூப்பிடுகிறேன், கூக்குரல் இருக்கிறேன். என் குரலை வரிசையில் ஆண்டவரை எப்போ காப்பாற்றுவீங்க அதை நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரை, நீர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து என்னை மீட்க முடியும். நீர் ஒருவரே என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து இருக்கிறார். வேற மனுஷ முகத்தை பார்க்கலாம். இருதயத்துக்குள் இருக்கிற போராட்டங்கள், நிந்தனைகள், இது எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது, கடவுளுக்கு இருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களை குறித்து நீங்கள் என்ன கேட்கக்கூடிய என்பதை அறிந்து இருக்கிறார். ரொம்ப அழகா தாவீது உணர்வுகளை நீங்கள் பதிவு செய்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த குழியிலிருந்து முதலாவது அவர் செய்வது என்ன அப்படின்னா என்னை தூக்கி எடு. கடவுள் செய்கிற அதிசயமான காரியம் அவர் செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரே தூக்கு, எப்படி ஒரே தூக்குல அவங்க மேல நிறுத்தக்கூடிய ஆளு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் கிடையாது. கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா நம்ம ஒரு எங்க போய் நிற்போமா? அவர் சொன்னார், கண்மலையின் மேல் என்னை நிறுத்துகிறார், உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். கடவுள் நினைத்தார் அப்படின்னா அந்த பிளஸ்டிங் வித்தியாசமா இருக்கும். யார் மத்தியில் நம்மளை உட்கார வைப்பாரா? யார் மத்தியில? ராஜாக்களின் மத்தியிலே, உயர் பதவியில் இருக்கிறவர்கள் மத்தியிலே, பெரிய பெரிய ஆட்கள் மத்தியிலே நம்மை கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவாரா? அவர்களுக்கு மேலாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். வேதத்துல ஒரு மனிதனை அடிமையாய் கொண்டு போகிறார் யோசிப்பு. அவர் நிலை எல்லாருமே தெரியும். சொந்த சகோதரனாலே வெறுக்கப்பட்டவன், குடியில தூக்கி போடப்பட்டு விற்கப்பட்டவன், சொந்த சகோதரர்கள் அன்பை இழந்தவன், அந்நியமாக கொண்டு போகப்படுகிறவன். அவங்க எதிர்காலம் என்ன அப்படின்ட்டு போகிற பொழுது அவங்க யோசித்துப்பாங்க. யோசிப்பு என்னெல்லாம் யோசித்துப்பாங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன நடக்கும் போது தெரியாது. ஆனால் அவன் கர்த்தரை நம்பினாரு. அவன் செய்த எல்லா, அவன் கைக்கு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை விட தெரியல. எதெல்லாம் தொட்டாலும் அதெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். உயர்ந்த ஸ்தானத்தை அவன் கொண்டு போய் நிறுத்தி கால்களை அவர் என்ன பண்றான்? உறுதிப்படுத்துகிறார். மீண்டும் நான் போய் அந்த சேற்றிலே விழுந்து விடாதபடி, மீண்டும் அந்த பாவ அழுக்கிலே போய் நான் விழுந்து விடாதபடி
மீண்டும் அந்த தீமையான பழக்கத்தில் போய் என் கால் விழுந்து விடாதபடிக்கு என் உயரமான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி என் கால்களை என்ன பண்றாரா? பலப்படுத்துகிறார். குழியில் இருந்து நான் தூக்கப்பட்டிருக்கிறேன். அதில் போய் நான் தூக்கி தரை நிற்க வச்சேன்னா என் கால் என்ன ஆகும்? காலில் ஸ்பீக்கர் போட்ட நீங்கள் எடுத்த குழியிலுக்கு விழும். ஆண்டவர் அந்த மாதிரி விழக்கூடாது. நீங்கள் எங்கே போய் நிறுத்துறாரு? கண்மலையில் நிறுத்துகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலே உயர்வே இல்லையா, என் வாழ்க்கையில மேன்மையே இல்லையா என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிற வார்த்தை உனக்கு ஒரு நேரத்தில் இருக்கிறது. நான் அதை தூக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் என்ன விட்டேன்? அது வரைக்கும் என்ன பண்ணுவான்? எந்த ஸ்தானத்தில் நம்ம காத்துட்டு அவசரப்படக்கூடாது. அவன் நோடக்கூடாது. சொல்லிட்டீங்களா? அவர் செய்வார், அவர் நடத்துவார். நிலையான சீற்றில் நிறுத்தி என்னை தூக்கி எடுத்து என் கண்மணியின் மேல் நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்துகின்றார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் எதுல நம்பிக்கை வச்சு? ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார், ஆண்டவர் என் பட்சத்திலே என் பக்கமாக இருக்கிறார், ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்புகிறவர்கள் பார்க்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் பார்க்கிறார். அவர் எனக்கு எல்லாம் செய்வார், அவர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார், என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போயிருப்பார். எப்பவுமே நான் உயர்வான இடத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தன்னை தாண்டி உயர்த்துகிறவன் என்னைக்குமே தாழ்ந்து போடுவான். நீங்க தாழ்மையா இருந்து பாருங்க, பொறுமையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நான் என்னையே நான் உயர்த்திக்கணும்னு நினைச்சிட்டு எனக்கே நான் வந்து பெருமையா எல்லாரும் எனக்கு பெருமையா பேசணும், என்னை எல்லாம் முதன்மை வைக்கணும்னு நினைச்சா நீங்க கீழே தான் போடுவீங்க. நீங்கள் ஒரு தாழ்ந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு மேல் ஞாபகம் இருப்பார். சங்கீதக்காரர் சொல்றார், ரொம்ப நேரம் சொல்றார், கர்த்தரையே நம்பி ஒரு நாள் வெட்டப்பட்டு போனது. யாரெல்லாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறீர்கள், ஒரு நாளும் உங்களை 4வது சாட்சி. 73 ஆண்டுகள் ஊழிய சாட்சி. ஊழியத்திலேயே அவர் எத்தனை வருஷம் பார்க்க முடியும்? நிறைய 73 வயசு உறுதியா நிற்கிறார். வயசுல ஓடுற எல்லாம் காரணம் என்ன? நீங்களாம் கொடுத்து காணிக்கல. அவர் வீட்டில் அதெல்லாம் சரி. அவருக்கு மறைவான வாழ்க்கையில என்ன நடந்தது, அது எப்படி எல்லா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யார் அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? அவரு யார் ரொம்ப நேசிக்கிறார் தெரியுமா? பாவிகளை நேசிக்கிறார். 3 விஷயம் சொன்னோம் மெசேஜ். யாக்கோபே, இஸ்ரவேலே, இன்னொரு பேரு யெஷுரனே. யெஷுரனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்மையாளர், நீதி உள்ளவர். நான் நேர்மையா இருக்கேன்னா, நான் நீதியா இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கூப்பிடுறாரா? நான் பாவி, அதுவும் வடிகட்டின பாவி. அவர் என் மீது வைத்த அன்பினாலே என்னை எப்படி பார்க்கிறாரா? நான் பாவியா இருந்தாலும் சரி, நான் அழுக்குள்ளவனா இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, என்னை எப்படி எந்த பார்வையில் நான் பார்க்கிறாரா? நான் நீதிமானா, நான் நேர்மையா நடக்கிறவனா ஆண்டவர் இருப்பான். அதுதான் ஆண்டவருடைய பார்வை. அதனால நான் உத்தமன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் நீதிமான் சொல்ல முடியாது. இருக்குதுல யார் நீதிமான் சொன்னாலும் அவன் தான் மூலிகளாக.
உண்மையோடு காத்திருக்கணும். வேற எதற்காக நீங்க காத்திருக்கீங்கன்னு புரியாது. கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்து வைக்கிறார். உடனே கிடைக்கும் நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கீங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. எங்க அலறி ஒரே ஒரு அம்மா மட்டும் அவருக்குனே அங்கே நின்னாங்க. யாருங்க? ஆண்டவர் யாருக்கும் முதல் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அது பொறுமையோடு காத்திருந்த மணியாளர்கள் தான் ஆண்டவர் காட்சி. அவசரப்பட்டு ஓனெல்லாம் பார்க்கல கடவுள். அவனெல்லாம் ஆண்டவர் கிலோமீட்டர் வச்சுட்டாரு. என்ன சொல்றாரு? ஓனம்லாம் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கேயே வந்து பாருங்க. ஆனா நீங்க அங்கேயே பொறுமையா காத்திருந்தீங்க, ஆண்டவர் அங்கேயே வந்து நீங்க அவசரப்பட்டு ஓடுனீங்க அப்படின்னா எங்க போவாரு? தூரமா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு தூரமா நீங்க போய் பார்க்க வேண்டியது. அவர் நமக்கு அருகில் இருக்கிற பொழுதே அவரை கண்டுகொள்வது. கர்த்தர் அதன் காலங்களில் நேர்த்தியாக செய்வார். உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதனதின் காரணம் கூட நான் யோசிக்கிறேன். கர்த்தர் மாநிலத்தை கூட நேர்த்தியாக செய்திருக்கிறார். இது கடவுளுடைய சித்தம். இந்த நேரத்தில் வேலையை ஆரம்பிக்கணும். நம்ம போராடினாங்க, எத்தனையோ ஆண்டுகள் போராடினோம். நாங்களும் நினைச்சு பார்க்கணும் இதனால ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு நான் கூட நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் இந்த நாளை இந்த மாதத்தை நம்ம நியமித்திருக்கிறார். அந்த காரியத்தை அது எவ்வளவு தூரம் போகணுன்றதும் நியமிச்சிருக்கிறார். அது எப்படி இருக்கணும் அப்படின்றத கடவுள் பார்த்துருக்கிறார். அதுக்காக நாம என்ன பண்ணிருக்கோம்? அது நம்ம கையில கொடுக்குற வரைக்கும் பொறுப்பு. அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணணும்? அவர் பலத்தை கடத்துக்குள் சும்மா இருந்தாங்கன்னா எதுவும் வேலைக்கான வணங்கி இருப்பதுதான் நாங்கள் அந்த அடக்கம், பொறுமை அவசியம். காத்திருப்போம். ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவசர புத்தி செயல்களை நீ ஒவ்வொருக்கு பொறுமையாக இருப்பதை விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் பொறுமையாக நீர் அருளுகிற ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற நம்பிக்கையோடு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். எங்களை உயர்த்தி நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம். உங்களை கீழாக்காமல் மேலாக்குங்கள். எங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். வாக்கு கொடுத்தவர் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விலைகளை, எங்கள் சூழல்களை, எங்கள் குடும்பத்தின் காரியங்களை, எங்களுடைய உறவின் காரியங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் விடுதலையாக்கும், சீர்படுத்தும், சிறப்படுத்தும். நன்றி. இயேசுவின்